சிம்பிளா, ஈஸியா பூர்ணம் பொரியல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இத வந்து நம்ம ஃப்ரை பண்ண மாட்டோம். ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது. நீங்க வெயிட் லாஸ் அப்படின்னு போம்போது கூட கண்டிப்பா சாப்பிடலாம். குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, புரோட்டீன் ரிச்சான ஒரு ஸ்நாக்ஸ் குடுக்கணும்னா, கண்டிப்பா இத குடுக்கலாம். இதுக்கு 1 கப் கடலைப்பருப்பு எடுத்துட்டு, நல்லா வாஷ் பண்ணிக்கணும். கிட்டத்தட்ட நீங்க 3 தடவையாவது வாஷ் பண்ணணும். இத வந்து ரோஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஸோ வாஷ் பண்ணிட்டு நம்ம 2 மணி நேரம் இத ஊற வச்சாகணும். நீங்க ஃபில்லிங் மட்டும் தான் ரெடி பண்ண போறீங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ட்டா மேல் மாவு வந்து எப்படி பண்றதுன்னு நான் சொல்றேன். ஸோ இது 2 மணி நேரம் ஊறட்டும். கடல பருப்புக்கு பதிலா நீங்க பாசி பருப்பு, துவரம் பருப்பு கூட யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ இப்ப நம்ம பிரஷர் குக்கர்ல போட்டுட்டு, இதுக்கு வந்து 2 கப் தண்ணி ஊத்துவோம். இதே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கரெக்ட்டா இருக்கும் வேகறதுக்கு. இத மூடி 4 விசில் மீடியம் ஃப்ளேம்ல வச்சீங்க அப்படின்னா, ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பஞ்சு போல வெந்துடும். இதுல அதிகமான தண்ணி இருந்ததுன்னா கூட நீங்க ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ யூசுவலா இது எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம சாப்பிடுற தமிழ்நாட்டுல சாப்பிடுற அ சுழிய மாதிரி இருக்கும். ஸோ நல்லா வெந்துருச்சு. இப்ப தண்ணிய கம்ப்ளீட்டா வடிச்சிடணும். தண்ணியே இருக்கக்கூடாது. தண்ணி இருந்துச்சு அப்படின்னா, நீங்க எக்ஸ்ட்ரா வந்து மாவு போடுற மாதிரி இருக்கும். ஸோ இது தண்ணி வந்து வடிச்சதுக்கு அப்புறமா மிக்ஸியில போட்டு நீங்க அரைக்கலாம். இல்ல அப்படின்னா மஸ்ட் விட்டாவே உங்களுக்கு ஓகே மாதிரி இருக்கும். இப்ப குக்கர்ல போட்டுட்டு, நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விடணும். நெய் போட்டுட்டு அத வதக்கும்போதே, நல்லா வந்து மசிச்ச மாதிரி ஆயிடும் உங்களுக்கு. மத்துல கூட நீங்க மசிக்கலாம். இதுல நாட்டு சர்க்கரை போடணும். 1 கப் நாட்டு சர்க்கரை போட்டீங்க அப்படின்னா, ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இத வந்து நீங்க தனியா கூட சாப்பிடலாம். நம்ம பாசிப்பருப்பு ஹல்வா சாப்பிடுவோம். அதே மாதிரி தான் கடல பருப்பு ஹல்வா மாதிரி இருக்கும் இந்த ஸ்டேஜ்லலாம். இதே வந்து பார்த்தீங்கன்னா, மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டே பண்ணுங்க. அப்ப நல்லா இறுக்கமாயிடும். இதுல ஃப்ளேவருக்காக ஏலக்காய் கண்டிப்பா போடணும். இதே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபில்லிங்க வச்சு நீங்க போலியும் பண்ணலாம். ரொம்ப நல்லாருக்கும். ஸோ ஒரு 5 நிமிஷம் 5லேருந்து 8 நிமிஷத்துல இது ரொம்ப அப்படியே வந்து பெர்ஃபெக்ட்டா வந்துடுச்சு. இத ஆற வச்சுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கெட்டியாயிடும். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும். இது வந்து 2 விதமா பண்ணலாம். ஒண்ணு ஆயில்ல ஃப்ரை பண்ணலாம். இல்ல அப்படின்னா, ரொம்ப ஹெல்தியா வேணுங்கிறத ஆயில் இல்லாமயும் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 1/2 மணி நேரத்துல அந்த கடல பருப்பு வந்து நல்லா பூர்ணம் கெட்டியாயிடுச்சு. இதுல தேவையான ஷேப்ல வந்து நம்ம உருண்டைகள வந்து புடிச்சுக்கலாம். ஸோ தண்ணி ரொம்ப விட்டுட்டீங்க அப்படின்னா, இது மாதிரி வராது. ஸோ அத நீங்க பார்த்துக்கணும். இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான ட்ரிக். நம்ம வீட்ல இட்லி மாவு இருக்கும். அத எடுத்துக்கலாம். இதுல வந்து 1 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, இல்ல வெல்லம் எது வேணாலும் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. பேக்கிங் சோடா வந்து இதுல தேவை கிடையாது. இதுல டிப் பண்ணி தான் நம்ம போட போறோம். நான் சொன்ன மாதிரி, இதுல டிப் பண்ணி நீங்க ஃப்ரையும் பண்ணலாம். ஆனா, நான் பணியாரம் கல்ல போட்டு எடுக்க போறேன். நீங்க ஏர் ஃப்ரையர்ல கூட வைக்கலாம். இன்கேஸ் இந்த இட்லி மாவு இல்லன்னா, இன்னொரு சிம்பிளான மெத்தட் சொல்றேன். அரிசி மாவு, உளுந்து மாவு எடுத்துக்கங்க. அதே மாரி நல்லா திக்கா கரைச்சுக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, அரிசி மாவும், மைதா மாவும் கரெக்ட்டா இருக்கும். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து பணியாரம் கல்ல லைட்டா ஆயில் ஊத்திட்டு, இத போட்டு நம்ம ஃப்ரை பண்ண போறோம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இன்னும் அதிகமான ஆயில் வேணும் அப்படின்னா, இதிலேயே நீங்க பாதிக்கு குழிக்கு ஃபில் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இத போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஒரு 1 டீஸ்பூன் இல்ல 2 டீஸ்பூன் ஆயில் தான் தேவைப்படும். முறுமுறுன்னு இருக்கும். உள்ள ஃபில்லிங் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். இதுலயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தேங்காய், வெல்லம், ஏலக்காய் வச்சு நம்ம பண்ணலாம். அது வந்து 2வது மெத்தட்ன்னு சொல்லலாம். யூசுவலா தமிழ்நாட்டுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பாசிப்பருப்பு வச்சு பண்ணுவோம். குங்குநாடு கிராமத்துல. ஸோ இதே மெத்தட்ல தான் பண்ணுவோம். இத நல்லா திருப்பி போட்டு, தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் நெய்யோ, ஆயிலோ ஊத்திட்டு, எல்லா பக்க சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌனா வரணும். ஸோ அப்படி வரும்போது நீங்க எடுத்துடலாம். இந்த ஸ்நாக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 2, 3 நாளைக்கு கெட்டு போகாது. ஸோ இதுலயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் தேவைப்பட்டதுன்னா நீங்க மஞ்சள் தூள் கூட ஆட் பண்ணலாம்.
ஸோ நல்லா வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம். யூசுவலா பூர்ணம் பொரியலுக்கு வந்து நம்ம மாவு ரெடி பண்ணும்போது திக்கான மாவா ரெடி பண்ணிட்டு ஃபில்லிங்கை போட்டு தான் எடுக்கணும். நீங்கள் ட்ரெடிஷ்னலாக பண்ணும்போது தின்னான மாவா கரைச்சிடாதீங்க, பிரிஞ்சிடும். ஸோ இதே மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனலுமே இருக்குது. அதுலேயுமே 2000 ரெசிபிஸ் இருக்குது. எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபிஸ் தான். அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ்.inங்கிற வெப்சைட்டை 19 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். அதுலேயுமே 8000 ரெசிபிஸ் இருக்குது. ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.